அவன் பாட்டுக்கு பஸ்ஸில் அந்த பக்கமாக திரும்பி போயிட்டுருக்கான். இவன் வேணுன்னே போய் இடிச்சிட்டு அதை ரீல்ஸாக எடுத்து காமிச்சு இவ போய் இடித்து உரைச்சிட்டு அவன் மேலே இவன் பாருங்கள் உரசுறான்னு அதை பார்த்தாலே தெரியுது இவ தான் வேணுன்னே பண்ணுறான்னு. இடம் இருக்கு, இப்படி திரும்பி நிற்க வேண்டியதானே. இது என்ன மயிருக்கு நீ ரீல்ஸ் எடுக்கிற? நீ ஒரு அடி தள்ளி வர வேண்டியது. நீ எதுக்கு அவன்கிட்ட போய் உரசுற? அவன் வந்து உன் பின்னாடி உரசுனான்னா பரவாயில்ல, ஏதாவது தப்பு இருக்குனால நீ அவன் மேலே அந்த பக்கம் திரும்பி நீ ஒன்று அவன் முன்னாடி வந்து உரைச்சிட்டானா பரவாயில்ல. அவன் அந்த பக்கம் இப்படி நிற்கிறான். அவனை போய் உரைச்சிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு அதை ரீல்ஸ் எடுத்து போட்டு அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி போட்டது தான் அதை தம்பி வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போய் இப்போ பெண்கள்னாலே மிரண்டு ஓடுற அளவுக்கு பண்ணிவிடும். ஒற்றை பெண் சிங்க பெண்ணம்மான்னு பார்த்தா அது பண்ணது அசிங்க பெண்ணா மாதிரி போச்சு, ஆபாச பெண்ணா மாறிடுச்சு. அது உடம்புல தான் வந்து போர்வையை போட்டு போத்துன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கே தவிர அது மனசு பூரா ஓப்பனில் இருக்குது, எல்லாம் உள்ளே எல்லாம் ஓப்பனில் இருக்குன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலையும் நிறையா இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறதுகள் இந்த மாதிரி செய்யாது. தன்னைத்தானே ஒரு மெழுகுவர்த்தியாக உருக்கிட்டு சம்பாதிக்கிறது தான், தன்னோட அழகை காமிச்சு போட்டு தான் பலரும். அதே மாதிரி இப்போ பொண்ணு பார்க்குறப்பயே என்னன்னா மாப்பிள்ளை ரீல்ஸுக்கு ஒத்துக்குவாரான்னு பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க. பொண்ணு ஆசைப்படுறா, 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடணும், இல்லை வேறு ஏதாவது பண்ணி ரீல்ஸ் போடுறதுக்கு அவர் மேட்சிங்காக இருப்பாரா? இப்போ ஜாதக பொருத்தம் பார்க்குறது இல்லை, ரீல்ஸ் பொருத்தம் பார்க்குறாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் நந்தா. இப்போ சமீபத்தில் நாடையே உழுக்குன ஒரு விஷயம், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளை தட்டி கேட்கணும் நிச்சயமாக. ஆனால் அது அநீதியாகத்தான் நடந்ததா அல்லது ஒரு தவறாக சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயமா? ஒரு நிரபராதி பலியாகப்பட்டுட்டாரா, பலியாக்கியிருக்கிறாங்களா? சம்பவங்கள் அவ்வப்போது வரும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும் சார். இப்படி தான் அந்த கேரளா இன்சிடென்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த பெண்ணை கைது செஞ்சுருக்கிறாங்க. பாவம், அவர் மேலே எந்த தவறுமே இல்லை. இவங்க வந்து இந்த ரீல்ஸ் வியூஸ் பைத்தியம் மாதிரி இந்த வியூஸ் மென்டாலிட்டியில் திட்டமிட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணதாக கைது செய்திருக்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட்டை பார்த்தோன்னே நமக்கு பல விஷயம், இந்த சட்டத்தை தனக்கு சாதகமாக தப்பாக பயன்படுத்திக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கண்ணோட்டம். இப்போ இந்த பெண்ணுடைய இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணுன்னா அது ஒரு ரீல்ஸ் பைத்தியம். வியூஸ்க்காக என்ன வேணால் பண்ணணும், என்ன வேணாலும் பண்ணக்கூடிய பைத்தியங்கள் நிறையா இருக்குது. பெருகிட்டே வருது, கொரோனா வைரஸ் மாதிரி பெருகிட்டே வருது. இப்போ கொரோனா கூட தடுத்து வீடெல்லாம் போட்டு அடைச்சி வச்சாங்க. இந்த வைரஸை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க மாதிரி இந்த இவளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா போய் அவன் வேணுன்னே உரைச்சிக்கிட்டு அவன் உரசினதான் போட்டுவிட்ருக்கான். அவன் அப்பாவி பாவப்பட்ட ஜீவன் அவன் இறந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ரொம்ப நல்லவன், டீசெண்டானவன், அவன் மேலே எந்த குற்றச்சாட்டு இல்லை. அந்த மாதிரி அப்பாவியாக இருக்கிறதுனால தான் அவனுக்கு ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிருக்கு ஒரே வருஷத்தில். சில பேர் வந்து ரக்குடு பாய்ஸை தான் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லைங்கும்போது பாவம் நல்லவனாக இருந்தான், அவன் அம்மாஞ்சியாக இருந்தால் என்ன பண்ணுவான் பாவம் அப்படின்ற மாதிரி அம்மாஞ்சியாக தான் இருந்திருக்கான். அவன் பாவம் பாவி பையனாக இருந்திருக்கான். அவன் பாட்டுக்கு பஸ்ஸில் அந்த பக்கமாக திரும்பி போயிட்டுருக்கான். இவ வேணுன்னே போய் இடிச்சிட்டு அதை ரீல்ஸாக எடுத்துகிட்டு இப்படி காமிச்சு இவ போய் இடித்து உரைச்சிட்டு அவன் மேலே இவன் பாருங்கள் உரசுறான்னு அதை பார்த்தாலே தெரியுது இவ தான் வேணுன்னே பண்ணுறான்னு. இடம் இருக்கு, இப்படி திரும்பி நிற்க வேண்டியதானே. இது என்ன மயிருக்கு நீ ரீல்ஸ் எடுக்கிற? நீ ஒரு அடி தள்ளி வர வேண்டியது. நீ எதுக்கு அவன்கிட்ட போய் உரசுற? அவன் வந்து உன் பின்னாடி உரசுனான்னா பரவாயில்ல, ஏதாவது தப்பு இருக்குன்னு. நீ அவன் மேலே அந்த பக்கம் திரும்பி அவன் முன்னாடி வந்து உரைச்சிட்டானா பரவாயில்ல. அவன் அந்த பக்கம் இப்படி நிற்கிறான். அவனை போய் உரைச்சிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு அதை ரீல்ஸ் எடுத்து போட்டு அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி போட்டது தான் அதை தம்பி வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போய் என்னடா. அதையும் பார்த்து கமெண்ட் இல்லை சார், அதையும் பார்த்து அந்த பெண்ணுக்கு ஆதரவாக பல கமெண்ட் பண்ணியிருக்கு. அது தற்கொலை நாய்ங்க அதை தான் பண்ணும், அவளை கவர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ எல்லாம் பார்த்தா அந்த வீடியோ எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்து அவளை தூக்கிட்டாங்க இப்போ போலீஸ். இங்கே அந்த தலைமுறையாக போயிடுச்சு. அது வீட்லேயும் ஆதரவு கிடையாது. ஏன்னா இதை இப்படி தெரியும்னு அவங்க வீட்டுக்கே தெரியாதுல்ல. இது எங்கேயோ போகுது, படிக்க போகுது, ஆஃபீஸுக்கு போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தா ரீல்ஸ் பைத்தியம் ஆகி போய் எவனையோ போய் சாவு காரணமாகிடுச்சுல்ல. இப்போ போலீஸ் பிடிச்சி உள்ள வச்சிட்டாங்க. அது கேரளாவில் இந்த மாதிரி பைத்தியங்கள் நிறையா இருக்குது, விதவிதமான பைத்தியம். தமிழ்நாட்டில் பைத்தியங்கள் சம்பாதிக்க தெரிஞ்ச பைத்தியங்கள். நீங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதுகளுக்கு சம்பாதிக்க தெரியாது, ஆனால் இந்த மாதிரி சர்ச்சைக்குள்ளே போயிடும். புரியுதா? சர்ச்சை பைத்தியம் விச சம்பாத்திய பைத்தியம்னு கூட நீங்கள் இதில் எடுத்து போடலாம். நீயானால அந்த மாதிரி ஒரு லூசு கம்நாட்டியும் வந்து இதில் பல இது வந்து இப்போ ஏற்கனவே நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். அந்த சோசியல் மீடியா கண்டுபிடிக்கப்பட்டது பெண்களுக்குள்ளே வந்து என்னென்னா அந்த பொறாமை உணர்வை தூண்டி விட்டு அவர்களை அழிக்கிறது தான். அவர்களை வெளியே கொண்டு வரணும், அவர்களை இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோ போடணும், அதை பலரும் பார்த்து ரசிக்கணும், அதை சோசியல் மீடியாவை பூம் பண்ணணும். அப்புறம் அவர்களை வந்து விஷுவல் மீடியாவில் கொண்டு வந்து பெரிய தியாகிகளாகவும் சாதனையாளர்களாகவும் காட்டி இன்னும் பல பேரை வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள
ப்ராஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு வெளியே கொண்டு வர்றது சார். அவங்களோட எண்ணங்க. நம்ம சொல்லலாம் வெளியில கொண்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும். இந்த தொழிலையும் வரணும், இதுலேயும் வரணும், அதுலேயும் வரணும் அப்படின்னு கேட்டகரி வாரியாக பிரிச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க பண்ணுறாங்க, நம்ம ஒன்றும் யாரும் பண்ணுறாங்க. திட்டமிடல் இப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ இவ வந்து முட்டி வரைக்கும் பாவாடை போட்டு போடுவாள். அவள் வந்து கொஞ்சம் முட்டி தெரிகிற மாதிரி போடுவா. லைக்ஸ் பிச்சுக்கிட்டு போகும், 10,000 15,000 போகும். உடனே அடுத்து பாப்பா, நீ அவ்வளோ ஏற்றுறியா, நான் ஏற்றுறேன் பாரு, இவ்வளோ தூரம் நீ இது வரைக்கும் போடு. இது வரைக்கும் போட்டால் இவளுக்கு 26 லைக் வரும். உடனே அவள் பாப்பா அடுத்து என்ன செய்வான்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அவளுக்கு 50,000 லைக்ஸ் வரும். அப்போ என்ன ஆகுனா, ஸோ அப்படி இருந்தால் தான் 50,000 வரும்னு எல்லாருமே அதை பார்த்து மாறுவாங்க. அதுக்கப்புறம் அவன் நல்லவன்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம், சூழ்நிலையின் காரணமாக அப்படி ஆகிட்டேன். அதில் அவள் நல்லவ அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி, அப்போ வந்து நீ வந்து எந்த தொழில் வேணாலும் செய்யலாம், தப்பு கிடையாது. உனக்கு இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு 6 மாதத்துக்கு செஞ்சு நல்லா சம்பாரிச்சிட்டு திருப்பி நீ நல்லவளாக மாறிட்டு குடும்பத்தில் இருக்கலாம் அப்படின்றது அவங்க தியாகி மாதிரி மாறிட்டு பல பேர் வந்து அவங்களை இவங்கள மாதிரி வரணுங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு செட்டப், இது வந்து ஒரு சர்வதேச செட்டப். இதில் உள்ள கூமுட்டைகளாக எதையும் பண்ணுறது, அவங்களை எப்படி வேணாலும் வளைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர்களை உள்ளே கொண்டு வரதுக்கான டெக்னிக். அதில் தான் இந்த பிள்ளை வந்து வெறி பிடிச்சி போய் இப்படி எல்லோரும் இறங்குவாங்க, அறிவை பயன்படுத்தி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு இறங்கும்போது நல்ல வியூஸ் கிடைக்கும், நல்ல ரீச் ஆகும். ஃபேஸ்புக்கை விட யூடியூப்பா, ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டா தான் சார் மோஸ்ட்லி. இல்லை, இப்போ இன்ஸ்டா வந்து இளைஞர்கள் மத்தியில் இன்ஸ்டா டாப்பு, அரசியல் அது இதில் யூடியூப் டாப்பு. இந்த மாதிரி அசிங்கமாக மாற்றி காலை வணக்கம் போட்டு ஹாய் நம்பர் அனுப்புங்கன்னு கேட்குறதுல ஃபேஸ்புக் டாப். ஃபேஸ்புக்கில் சார் அந்த ஃபோட்டோ போட்டு அங்கிள் இந்த வணக்கம் அது கீழே போட நம்பர், அதாவது அது ஒரு ஃபேக் ப்ரொஃபைலாக இருக்கும். ஃபோட்டோ எடுத்து கீழே போட்டால் நம்பர் எடுத்து இவங்க நம்பர் அனுப்பிட்டு இருப்பாங்க சார், வயசானவங்க. அது ஒரு குரூப் இருக்குது. இப்போ இங்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து அது ரேண்டமாக இப்போ மெசேஜ், அது ஒரு பக்கம் இருக்குது. நான் அழகாக இல்லையா, என்னை யாரும் பிறந்த நாளுக்கு வாழ்த்த மாட்டீர்களா அப்படின்னு ஒரு பொண்ணு ஃபோட்டோ வாழ்த்தலாம், ஏதாவது வடக்கில் இருக்க தூக்கி போட்டு விட்ருவாங்க. உடனே நான் வாழ்த்துறேம்மா அப்படின்னு எல்லாம் போடுறாங்க. இப்படி போட்டு அந்த நம்பர் உங்கள் நம்பர் ப்ளீஸ் அது இதுன்னு இப்படி வீட்டில் ஏமாற்றி சின்ன பையன் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அது வியூஸ் பிச்சுட்டு போதா ஃபேஸ்புக்கில் பயங்கர வருமானம். இது ஒரு குரூப் இருக்காங்க. பரவாயில்ல சார், சீட்டிங்கான இடமா மாறிடுச்சு. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க, அதை பண்ணி இதை பண்ணி ஸ்கேம் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் சின்ன பையனே சம்பாதிக்கிறான் பல லட்சங்கள், 20 லட்ச ரூபா 30 லட்சம். அம்மாக்கே தார் கார் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, தார் ரோடு போட்டுக்கிட்டு இருந்தவன் தார் கார் வாங்கியிருக்கான்னு பார்த்து அந்த குடும்பம் எவ்வளோ மேம்பட்டு இருக்கு சோசியல் மீடியானால. பலரை வாழ வைக்குது இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அப்படி இப்போ சில பேரை சாக வைக்குது, எல்லாமே பண்ணும். சில பெண்கள் நம்ம எப்படி போட்டாலும் பார்க்க மாட்றாங்களே அப்படின்னு விரக்தியில் மறந்து குடி சேர்த்தவங்களும் இருக்காங்க, வெளியே தெரியாமல். அதனால் விரக்தியில் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க பெண்கள் இருக்காங்க. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே, யார் யாரோ ஃபேமஸ் ஆகிறாங்க, யார் யாரோ எப்படி ஆகிறாங்க, அப்படி சில பேர் இருப்பாங்க. ஸோ இப்படி பல்வேறுபட்ட மனிதர்களை உருவாக்குறது தான் அந்த சோசியல் மீடியா மாஃபியாக்கள், யார் கார்ப்பரேட் மாஃபியாக்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு. இப்போ அதில் தான் இந்த பெண் கேட்டகரியும் வர்றாங்க. இப்போ அவங்க பண்ண விஷயம் இப்போ கேரளாவே ஒரு மாதிரி மாற்றிருக்கு. இப்போ பிள்ளைங்கன்னா ஆண்கள் அட்டையை வச்சுக்கிட்டு போகிறது, முள் ட்ரெஸ்ஸை போட்டு போகிறது, ஃபுல்லாக சிசிடிவி வச்சுக்கிட்டு போகிறது, அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தோட ஏன்னா இது இப்படி தான் வரணுமா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் போடுறாங்களே சார். எப்படி? ஆமாம், அவர் இப்படி பண்ணாலுங்கன்னா அப்புறம் அப்படி தானே பண்ணி ஆகணும், முள்ளை வச்சுட்டு தான் போகணும். இப்போ நீ மோதுறியா இல்லை நான் மோதுறேன், நீயா வந்து மோதி தான் காயப்பட்டன்றதுக்கு அதுக்கு சிசிடிவி இருக்குது, அதை வச்சுட்டு போக தான் போக வேண்டியது. இப்போ பெண்கள்னாலே மிரண்டு ஓடுற அளவுக்கு பண்ணி விட்டாங்க. ஒற்றை பெண் சிங்க பெண்ணம்மான்னு பார்த்தா அது பண்ணது அசிங்க பெண்ணா மாதிரி போச்சு, ஆபாச பெண்ணா மாறிடுச்சு. அது உடம்புல தான் வந்து போர்வையை போட்டு போத்துன மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கே தவிர அது மனசு பூரா ஓப்பனில் இருக்குது, எல்லாம் எல்லாம் ஓப்பனில் இருக்குன்ற மாதிரி ஆகிப்போச்சு. பண்ணி இந்த மாதிரி கேடு கெட்ட வேலையை பண்ணிடுச்சு. இப்போ அதை போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் கிடக்கு, வீணாக போனது. அதுவுமே பயங்கர வைரலாகி பெரிய கான்ட்ரவர்ஷியல் ஆனதுக்கு அப்புறம் கைது பண்ணாங்க சார். அதான் தேடினேன், ஓடி போயிடுச்சு, அது எங்கேயோ ஒளிஞ்சிருச்சு போய். அது நான் செஞ்சு சரிதான்னு சொல்லி வீடியோ போட்டுச்சு. அப்புறம் அதெல்லாம் பிளாக் பண்ணி தான் அதை பிடிச்சி உள்ளே போட்டிருக்கேன் அந்த கர்மாந்திரத்தை. இப்போ கோழிக்கோடு ஜெயிலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலையும் நிறையா இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறதுகள் இந்த மாதிரி செய்யாது, தன்னைத்தானே ஒரு மெழுகுவர்த்தியாக உருக்கிட்டு சம்பாதிக்கிறது தான், தன்னோட அழகை காமிச்சு போட்டு தான் பலரும் இருக்காங்க.
அதே மாதிரி இப்போ பொண்ணு பார்க்குறப்பயே என்னன்னா மாப்பிள்ளை ரீல்ஸுக்கு ஒத்துக்குவாரான்னு பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க. என் பொண்ணு ஆசைப்படுறா, 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடணும், இல்லை வேறு ஏதாவது பண்ணி ரீல்ஸ் போடுறதுக்கு அவர் மேட்சிங்காக இருப்பாரா? இப்போ ஜாதக பொருத்தம் பார்க்குறது இல்லை, ரீல்ஸ் பொருத்தம் பார்க்குறாங்க. இவர் பண்ண ரீல்ஸையும் இவன் பண்ண ரீல்ஸ் இந்த 2 மேட்ச் ஆச்சுன்னா உடனே வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணம். இல்லை அப்படின்னா தூக்கி போட்டு இன்ஸ்டாவில் தேடுறாங்க. அந்த பையன் கரெக்டாக இருப்பாண்டி, இவன் உன்னோட கான்செப்ட் இவனோட கான்செப்ட் ஒன்றா இருக்குது, நீ அவனை இது பண்ணிட்டேன்னா இதை போட்டு நீ பாட்டுக்கு என்ன சமைச்சா சாப்பிட போகிறீங்க, காசு வந்துச்சுன்னா சொமாட்டோவில் ஆர்டர் போட்டு 3 வேளை சாப்பிட்டு நீ பாட்டுக்கு படுத்துட்டு பகலில் ரீல்ஸ் எடுக்க போகிறாங்க, திருப்பி படுத்து தூங்க போகிறாங்க. இவ்வளோதான். எடிட் பண்ண போகிறாங்க, ஃபோன்லேயே எடிட் பண்ணலாம். இப்படி தான் பலருக்கு வாழ்க்கை. அதுலேயும் பணம் வருது இல்லை சார், வேலைக்கு போக வேண்டியதே இல்லை. சில பேர் க்ரியேட்டிவாக அருமையாக ஃபேமிலியாக பண்ணுறவங்க ரொம்ப ரசிக்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க, அது வேறு. அதை பார்த்து பல தற்குறிகள் இறங்கிச்சு உள்ள. 100ல் ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா 99 பேர் ஆசையில் ஆர்வத்தில் பண்ணி ரொம்ப கேவலமாக பண்ணுது. நாய்க்கு சோறு போடுறது, பன்னிக்கு பால் பன் போடுறது, இதெல்லாம் எடுத்து போட்டுருக்கீங்க. அதையும் நிறையா பேர் பார்க்குறாங்க. சில பேர் நாயை வச்சு வாழ்கிறவன்னு இருக்கான். ஒரு நாயை வச்சு இப்போ தான் குளிக்க ஊற்ற போகிறேன், அதை பண்ண போகிறேன். ஒருத்தர் மீன் வச்சு வீடியோ போடுவேன் சார், வெறும் மீன், ஒரே ஒரு மீன், டேங்க்குள்ளே இருக்க மீனை காமிச்சு வீடியோ போடுவான். அதே நிறையா பேர் பார்ப்பாங்களே, மில்லியன் கணக்கில் பார்ப்பாங்க. அதுதான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் எந்திரிச்சிருக்கா, அவனுக்கு தான் இப்போ பால் ஊற்ற போகிறேன் அப்படின்றாங்க. ஒரு நாய் உட்காந்துருக்கு, அந்த நாயை வச்சு ஒருத்தன் பெரிய அளவில் சொந்த வீடே வாங்கிட்டாங்க. அந்த நாயை காமிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் எந்திரிச்சிட்டான் பாருங்கள், வரான் பாருங்கள், இவனை பிடிச்சிட்டு போகிறீங்களா நீங்கள், ரெடியாக இருக்கான் அப்படின்னு அதை பார்க்குறேன், லைக் பண்ணுறாங்க. அதை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. எங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள், டாமி எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள், அவனை பார்த்து நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். நான் நாய் ரசிக்கிற மாதிரிடுறாங்க. என்ன போக்கில் போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதில் லைக்ஸு வியூஸு பிச்சுக்குது. அதை ஒரு பிள்ளை பார்த்துட்டு வருது, அந்த குடும்பத்தில் தான் நான் போய் வாக்கப்படுவேங்குது, நாய் வச்சுருக்க வீட்டில் அப்படி இருக்காங்க. அப்புறம் இப்படி பல இது ஒரு பிள்ளை பூனையை வச்சு போட்டு இது பண்ணிகிட்ருக்கு. இப்போ தான் பால் குடிச்சிட்டான். பூனை பால் குடிக்க தான் செய்யும், வேறு என்ன. இப்போ என்ன பண்ணுதுன்னா, இப்போ அந்த பூனையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரீல்ஸ் இன்ஸ்டான்னு சொல்லி அதை கொழுக்க வளர்த்தா அது எலியை பிடிக்க மாட்டேங்குது. பசியில் இருந்தால் தானே எலியை பிடிக்கும். அது இவங்க பால் பண்ணும் பாயாசம் ஊற்றி அதை ரீல்ஸ் எடுத்து போட்டு நான் நல்லா திண்டு ஓரத்தில் படுத்துருது. எலி தான் பூனையை துரத்துது இப்போ. ஏன்னா அதுக்கு தான் உணவு இல்லை. இப்போ எலியை வளர்க்க மாட்டேறாங்க, பூனையை வளர்த்து அதுக்கு எல்லாம் பண்ணிடுறாங்க. பீஸா பர்கர்லாம் போட்டு வளர்க்குறாங்க. அது பாட்டுக்கு திங்க வேண்டியது, படுக்க வேண்டியது, ரீல்ஸ் போட வேண்டியது, அது பாட்டுக்கு இருக்குது. ஸோ இப்படி மிருகங்களையும் மாற்றி விட்டாங்க சோம்பேறியை. அப்படிதான் போயிட்டு இருக்கு. மனித இனமே ஒரு சோம்பேறித்தனத்தை நோக்கி பயணிக்குது. அது காரணம் ரீல்ஸ். இப்போ இந்த பெண் விஷயத்தில் சார், இப்போ பெண்களுக்கு சாதகமாக சில சட்ட அமைப்புகள் இருக்குது. அது காரணம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுடைய பயாலஜிக்கலாகவும் சரி, ஹிஸ்ட்ரியாகவும் சரி, பல விஷயங்கள். அதை தவறாக பயன்படுத்துகிற அணுகுமுறையும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கா? அதுதான் பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு. 30-40% ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் பெண்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கி பெண்கள்னால பலரும் பாதிக்கப்படுறாங்க. ஆம்பளைங்க தான் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் சென்சஸ் சொல்லுது. டேட்டாஸ் பொய் பொருட்டு பித்தலாட்டம் டைவர்ஸு இது எல்லாத்துக்கும் பெண்கள் சம அளவில் காரணமாக இருக்காங்கன்ற. ஸோ இது எதில் போய் முடிய போகுதுன்னே தெரியல. இல்லை இப்போ டக்குன்னு இப்போ ஒரு பெண் நினைத்தப்போ அவங்க நினச்சாங்க தப்பாக என்கிட்ட நடந்துக்க ஒரு செய்கைகளை செய்தார் அப்படின்னு ஒரு செகண்டில் ஒரு 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 விஷயத்தை க்ரியேட் பண்ணி ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்ற முடியுதுல்ல. இப்போ அது எப்படி முடியுது? அது ஏன்னா அதை தான் தவறாக பயன்படுத்திக்கிறாங்களா சட்டங்களை? இது அப்போ இருந்தே அதுதான், இது அப்போ இருந்தே இல்லை. இப்போ இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பெண்கள்னாலே இப்போ தெரிச்சு நல்ல பெண்களை பார்த்து தெரிச்சு ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் ஆயிடுச்சு. இப்போ பெண்கள்னாலே இப்போ பாருங்கள், கேரளாவில் அட்டையோடு தான் போகிறாங்க, உட்கார மாட்டுறாங்க. பஸ்ஸில் பெண்கள் என்ன இறங்கிடுறாங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து கம்பியை பிடிச்சி நிற்கிதுன்னா ஒரு அட்டையை கொண்டு போய் நடுவில் வச்சுட்டு இவங்க பின்னாடி நிற்கிறாங்க. ஏன்னா எதுவும் சொல்லிடக்கூடாது. இந்த மாதிரி நிலைமையில் போயிட்டுருக்கு. ஸோ இது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல. இப்படி வந்து தொடர்ந்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா இப்போ ஆண் பெண் உறவுலே வந்து பெண்ணும் சேர்ந்த போக முடியல. அதுவும் தப்பாக பேசுகிறாங்க இப்போ உள்ள காலத்தில். ஏன்னா அந்த பிள்ளை கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கு, ஆணும் சேர்ந்து போக முடியல. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இப்போ மாற்றிட்டாங்க. இப்போ 2 பையன் தொடர்ந்து ஒன்றா சுற்றிக்கிட்டு இருந்தால் ஒரு 3 நாளைக்கு மேலே சுற்றுறானாலே அவனை ஒரு இது போட்டுறாங்க. ஏன்னா இந்த 2 பேர் ஒன்றா சுற்றுறாங்க, ஒரு மார்க்கம் அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோன்றாங்க.
அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க ஒன்றா சுற்றிட்டு இருந்துச்சுனாலும் இப்போ முதல்ல ஃப்ரெண்டுன்னு நினைப்பாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தா வேறு ஏதோ அவங்க வீட்டிலே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஏன் அந்த பிள்ளை கூடயே போகிறோமா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா திடீர்னு போய் தாலியை கட்டிட்டு வந்து நின்றுச்சுன்னு வைங்க, இந்த பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு என்ன ஆகும் என் குடும்பத்தில்? பிஇ படிக்க கட்டின பணமும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட் ஆகும். அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பிஇ படிக்கிற என்ன படிக்கிறியோ ஜொமாட்டோ ஸ்விக்கியில் கூட போய் பொழைச்சிக்கோ, இந்த மாதிரி போயிடாதுன்ற மாதிரி தான் அவங்க பயப்படுறாங்க. ஆம்பளை பையனை கல்யாணம் பண்ணிட்டா கூட பிரச்சனை இல்லை, லவ்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன இதுக்கு வந்துட்டாங்கன்னா, ஜாதி மதம்லாம் ஒழிய போகுது இன்னும் கொஞ்ச நாளில். எதா ஜாதி மதம் இனம் மொழி எவனை வேணாலும் நார்த் இந்தியாக்காரனை கூட கல்யாணம் பண்ணிக்க, ஆனால் பையனை பண்ணு. ஏதாவது ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்து நின்றாதன்னு இந்த பக்கம் பையன்டே அதே மாதிரி சொன்னேன், டே பொம்பளை பிள்ளையை பார்த்து லவ் பண்ணுறான், ஏன்டா நீங்கள் 2 பேரும் ஒன்றா சுற்றிட்டு இருக்கீங்கன்ற மாதிரியான ஒரு நிலமை வந்துச்சு. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் கண்டிக்க ஆரம்பிச்சிடுறேன். பையனும் ஒன்றா சுற்றினாலே கண்டிக்க ஆரம்பிச்சிடுறேன். நீ ஏன்டா அவனோடய சுற்றிட்டு இருக்க பைக்கில் அப்படின்னு. ஒரு பிள்ளையும் ஒன்றா சுற்றினாங்கன்னா என்ன, இந்த 2 பேரும் ஒன்றா, நீங்கள் 2 பேரும் சேரக்கூடாதுன்னு பிரிச்சுருவாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் வந்து அரசு பள்ளிக்கூடத்துலேயே வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு பையனுக்கு ஒரு பிள்ளைன்ற அளவில் தான் உட்கார வைக்கணும். பொம்பளை பிள்ளைங்க தனி ஸ்கூல் கிடையாது, பையங்களுக்கு தனி ஸ்கூல் கிடையாதுன்ற அளவுக்கு கொண்டு வந்துடும் இன்னொரு 10 வருஷத்தில். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் அடிப்படையாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு விஷயத்தை உருவாக்குறது இந்த ரீல்ஸு, சோஷியல் மீடியா, இதில் மூழ்கி போகிறது, அந்த வியூஸு, லைக்கு, கமெண்ட்ஸ், அந்த இதுக்கு அடிக்ட் ஆகிறது, அவங்க அதை ரசிக்கிற திறமை, அதை ரசிக்கிறது, அந்த வியூஸ் போனால் ரசிக்கிறது, கமெண்ட்ஸ் வந்தால் ரசிக்கிறதுங்கிற எண்ணத்திலே கையாளும் பொழுது அதை செய்வதற்காக இவங்க எந்த எல்லைக்கும் போகிறாங்க, எல்லாத்தையும் மாற்றிக்கிறாங்கிறது தான் பிரச்சனையோட முடிவாக இருக்குது. ஸோ இப்போ கேரளாவில் நடந்த சம்பவமும் அதை தான் ரெஃப்ளெக்ட் பண்ணுச்சு சார். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்.